பக்தா பக்தா என்ன தூங்கிட்டான்? இவனை பார்த்தா தவம் இருக்கிற மூஞ்சியா தெரியலையே. பின்னாடி யாரடா தேடுற? எங்க சிவம் வரல. ஏன் நான் வந்தா ஒத்துக்க மாட்டியா? என் பொண்டாட்டி சொன்னா சிவன் தான் வருவாரு வரம் தருவாருன்னு. டேய், உன் பொண்டாட்டி சொன்னதுக்காகலாம் கைலாயிரம் போய் சிவனை கூட்டிட்டு வர முடியாது. சரி, சிவன் தான் வரல, நீயாச்சும் வரம் தருவியா மாட்டியா? நீ முதல்ல கேளு, தர முடியுமா முடியாதான்னு அப்புறமா சொல்றேன். ஐயோயோ, இன்னும் ஒரு கேட்கறதுன்னு சானியா வந்துட்டு கேட்க மாட்டோமே. சரி, இங்கே வெயிட் பண்றேன், கேட்டுட்டு வரியா? சரி பிரம்மா. டேய், என்ன உன்ன மாதிரி சும்மா இருக்கவன்னு நினச்சியா? ஒருத்தனுக்கு இப்போதாண்டா கண்ணை ஃபிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கேளுடா. சும்மாவே இது எவ்வளோ சுகமாகுது பிரம்மா. நான் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும். இப்போ மட்டும் என்ன உழைச்சி வாடாவா தேயிற? இப்போவும் அப்படிதான்டா இருக்க. ஆமாம்ல. சாரி பிரம்மா சார், ஒரு 1000 கோடி குத்துட்டீங்கன்னா. 1000 கோடியா? தரேன். ஆனால் எல்லாம் 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் தான் இருக்கு. பரவாயில்லையா? ஓ பிரம்மா, அதான் செல்லாதேயா. அதுக்காக நான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு லைனில் நின்று 100 ரூபாய் நோட்டாவா மாற்றி தர முடியும்? சும்மாவே இருக்க. உனக்கு எதுக்குடா பணம்? வேற ஏதாவது கேளுடா. அட்லீஸ்ட் நயன்தாரா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு. பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனு. என்ன பிரம்மா நீங்க என்ன கேட்டாலும் தர மாட்டீங்க? பொண்ணும் சானியா சம்பாதிச்சிருவா, அது இது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஏறாம்பர் வார்த்த பிரம்மா. ஏடா கொரியன் ஃபோன் மாதிரி இப்படி கத்துற? நான் என்ன கேளான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி கேளு. எனக்கு சாவே வரக்கூடாது. உனக்கு சாவே வரக்கூடாது, அப்படிதானே? ஆமாம், எனக்கு சாவே வரக்கூடாது. ததாஸ்து. சக்கரை பக்கரி கும்கா கும்கா கும்கா. யோ பிரம்மா, நான் நம்பலாமா? ஏன் கடவுளையே சந்தேகப்படுறியா? வீட்டுக்கு போ, இனிமேல் உனக்கு சாவே வராது. நன்றி பிரம்மா, நன்றி பிரம்மா, கோட்டான கோடி நன்றி பிரம்மா. என்ன நமக்கு முன்னாடி கிளம்பிட்டா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.